அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. மாசி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் 3ஆம் தேதி. நாளை ஒரு மிகச்சிறந்த அற்புதமான நாள். அது என்ன நாள் உங்களுக்கே தெரியும். மாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாள். பொதுவா எல்லா மாசங்கள்லயும் அஷ்டமி வரும். அந்த திதியில நம்ம கண்டிப்பா பைரவர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கத்துல இருக்குது. ஆனா, இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு அபரிதமான ஒரு சக்தி இருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது சிவனுடைய அருளை நேரடியாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வேற ஒரு சொல்றாங்க. சிவனுடைய அருளை நேரடியாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமா பைரவரை இந்த அஷ்டமியில நம்ம பிரச்சனைகளை சொல்லி அவரிடம் முறையிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைகளை உடனே தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். முக்கியமா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? பொதுவா ஒரு பணவரவு இல்லாம இருப்பாங்க. ஒரு சரியான வேலை இல்லாம இருப்பாங்க. சரியான வருமானம் இல்லாம இருப்பாங்க. குடும்பத்தில சிக்கல்கள் நெறைய இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனைகள்ல ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. தவிச்சிட்டு இருப்பாங்க. கடன தீர்க்கவே முடியாது. அந்த மாரி பிரச்சனையில இருப்பாங்க. சில பேருக்கு தொழில்கள் ரொம்ப நஷ்டத்தில இருக்கும். அப்ப தொழில் மேன்மை இல்லாம ரொம்ப நஷ்டத்தில இயங்கிட்டு இருக்கும். அதனால தொழில விட்டுட்டு போய் வேற வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப முக்கியமான அஷ்டமி. அந்த நாள்ல நீங்க போய் பைரவர் வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. புரியுதுங்களா? நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிவாலயங்கள்ல எல்லா பக்கமும் எங்கெங்க சிவாலயங்கள் இருக்கோ அங்க பூராமே அ உற்சவ ஆரம்பம் நடக்கும். அப்ப நாளைக்கு சிவனுக்கு மிக மிக உகந்த நாள். இத நீங்க கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறக்காம எல்லாரும் அந்த பைரவர் வழிபாடுல நீங்க கலந்துக்குங்க. அதே மாரி அ அதாவது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி குடுங்க. இந்த பைரவருக்கு அபிஷேக ஆராதனை பொருள்கள் ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு பொருள் வாங்கி குடுத்து, நீங்க உங்க வேண்டுதல வேண்டிக்கங்க. இப்ப அன்னதானம் நடத்துவாங்க இல்லையா? அந்த அன்னதானத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கி குடுங்க. இப்ப ஏதாவது ஒன்றை நீங்க தானமா அபிஷேக ஆராதனைக்கு வாங்கி குடுத்துட்டு, நீங்க என்ன கோரிக்கைய அங்க வச்சு வேண்டுறீங்களோ, அன்னைக்கு கண்டிப்பாக உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அதனால நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நாளைக்கு வர்ற மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிய நீங்க தவற விட்டுறாதீங்க. எல்லாரும் கண்டிப்பாக போங்க. மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நாளைக்கு. அதனால அந்த அஷ்டமி திதியில கண்டிப்பாக பைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள். பொதுவா அ அபிஷேக ஆராதனை பொருட்கள் ஏதாவது வாங்கி குடுக்க மட்டும் மறந்துறாதீங்க. அதே மாரி சிவாலயங்களுக்குள்ள உள்ள நுழையிறபோது ஃபர்ஸ்ட்டு எடுத்தவுனே இருக்கிறவரு தெற்கு பக்கமா பார்த்து பைரவர் இருப்பாரு. அப்ப நீங்க அவர்கிட்ட மனசார வேண்டி உள்ள நுழையிறபோது உங்க வேண்டுதல் எல்லாமே அவரு ஏத்துக்கிட்டு தீர்த்து வைக்கிறதாக ஒரு வாக்கு கொடுத்த மாரி இருக்கும். அத வேண்டிட்டு அதுக்கப்புறமா கோயில் பிரகாரத்தில அடுத்து வேற ஒரு வழி வச்சிருப்பாங்க. அந்த வழியாக வெளியில வந்துரணும். மறுபடியும் நீங்க நுழைவாசல் வழியா நீங்க மறுபடியும் வெளிய வந்துராதீங்க. ஏன்னா, பைரவர் ஆலயங்கள்ல வழிபடுறபோது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த வழி உள்ள போய் வேண்டுறோமோ, வேண்டிட்டு அதே வழியா வெளிய வரக்கூடாது. அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறாதுன்னு அர்த்தம். நமக்கு இருக்கிற கஷ்ட பாரங்கள இறக்கி வைக்க தான் அங்க போயிருப்போம். அப்ப அவங்க சாமி பைரவர் அத ஏத்துக்குருவாராம். கண்டிப்பாக இந்த பாரத்தை நான் சுமக்கின்றேன். உங்க பிரச்சனைகள அங்க தீர்க்கிறேன்னு சொல்லி அவர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம், நம்ம வேற வாசல் வழியா வந்துரணும். திரும்ப அதே வழி அதே பாரத்த நம்மகிட்டயே குடுத்துருவாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக நாளைக்கு சிவனுக்கு மிக மிக உகந்த நாள். சிவாலயங்கள்ல பூராமே நல்ல ஒரு சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்கும். அதனால சிவபெருமானுடைய அருள் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். அதனால பக்தர்கள் அனைவரும் சென்று அஷ்டமி அன்று வழிபட்டு கால பைரவரை நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மிக்க நன்றி.